Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன. அதற்கான ஏற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். தற்பொழுது சரியாக எத்தனை மணி அளவில் வாக்கு எண்ணிக்கை என்பது துவங்குகிறது? மேலும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகள் என்னென்ன? தமிழகமே எதிர்பார்த்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கடந்த 10ஆம் தேதி அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்றதுன்னு சொல்லலாம். ஒரு சிறு சம்பவங்களை தவிர தேர்தல் முழுமையாக அமைதியாக நடந்ததுன்னு நமக்கு தேர்தல் ஆணைய தகவலை தெரிவிச்சிருக்காங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 29 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தாங்க. மொத்தம் 276 வாக்குச்சாவடி மையங்களில் இந்த வாக்குப்பதிவு நடைபெற்றது. 1.5 கோடி ரூபாய் அளவிலான ரொக்க பணம் மற்றும் 27 கிலோ மதிப்பிலான வெள்ளி பொருட்கள், புடவை, வேட்டி, சேலைகள், பரிசு பொருட்கள் என பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் நமக்கு தகவலை தெரிவிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் 2,37,031 வாக்காளர்கள் வாக்களிக்கணும். ஆனால் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கடந்த 10ஆம் தேதி 1,95,495 வாக்காளர்கள், அதாவது சதவீதப்படி மொத்தம் 82.47% வாக்குகள் பதிவாச்சு. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் அதிகபட்சமாக பெண்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது 99,946 பெண்கள் வாக்களிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 95,536 ஆண்கள் வாக்களிச்சிருக்காங்க. மூன்றாவது பாலினமாக கருதப்படுவோர் மொத்தம் 15 பேர் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்களிச்சிருக்காங்க. இன்று வாக்குப்பதிவு சரியாக 8 மணிக்கு தொடங்க போது நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் விக்கிரவாண்டி தாலுகா அலுவலகத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் யுவராஜ் தலைமையில் இங்கே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த தபால் வாக்கு பெட்டிகள், அதாவது பார்த்தீங்கன்னா தபால் வாக்குகள் பெறப்பட்டு இங்கே விக்கிரவாண்டி தாலுகா அலுவலகத்தில் ஸ்ட்ராங் ரூம்னு சொல்லி துப்பாக்கி ஏந்திய பலத்த போலீஸ் பாதுகாப்பு வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த தபால் வாக்குகளை பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியான வாக்கு என்னும் மையத்திற்கு கொண்டு போகிறாங்க. இதற்கான பணியினை இங்கே உதவி தேர்தல் நடத்தும் யுவராஜ் பார்த்துட்டு இருக்காரு. கூட அதிகாரிகள் இருக்காங்க. துப்பாக்கி ஏந்திய பலத்த போலீஸ் பாதுகாப்போடு தற்பொழுது புறப்பட போது அந்த காட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 8 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த வாக்கு என்னும் பணி மொத்தம் 14 மேஜைகள் போடப்பட்டிருக்கு. 20 சுற்றுக்களாக இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்க போது வாக்கு என்னும் பணியில் மொத்தம் 150 அதிகாரிகள் ஈடுபட போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மொத்தம் துணை இராணுவ படை, தமிழக காவல்துறை, சிறப்பு படை என மொத்தம் 1195 காவல்துறையினர் பாதுகாப்பு பண்ணி ஈடுபடுறாங்க. 7 மணிக்கெல்லாம் ஏஜென்ட்டுங்கள்லாம் உள்ளே வந்துருவாங்க. அதாவது வாக்கு எண்ணும் மையத்திற்கு வேட்பாளர் முகவர்கள் அத்தனை பேருமே உள்ளே வந்துடுறாங்க. இவர்கள் யாருக்கும் செல்போன் அலோடு கிடையாது. அதாவது நோட்டு, பேனா இது மட்டும் தான் எடுத்துகிட்டு போகலாம். அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்குது. சரியாக 8 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு தொடங்கும் போது முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா 2 பெட்டிகளில் உள்ள தபால் வாக்குகள் 2 மேஜையில் கொட்டி எண்ண போகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 30 நிமிடங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அங்கே சீல் வைக்கப்பட்ட அந்த அறையிலிருந்து வேட்பாளர்கள் முகவர்கள் முன்னிலையில் கொண்டு வரப்பட்டு அது 14 டேபிள் போட்டிருக்காங்க. 14 டேபிள்லையும் இந்த முதல் ரவுண்டு எண்ண போகிறாங்க. இதுதான் தற்போது தகவலை பார்த்துட்டு இருக்கோம். முழுமையாக பனையபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கு. அமைதியான முறையில் அனைத்து வாக்கு எண்ணிக்கை முடிந்து ரிசல்ட்டை வெளியிடறதுக்கு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையிலான அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்காங்க. இந்த தகவலை தற்போது தகவலை பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய நேரடி கள விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now.